بسم الله الرحمن الرحيم بل كذبوا بالساعة فأعتدنا لمن كذب بالساعة سعيرا إذا رأتهم من مكان بعيد سمعوا لها تغيظا وزفيرا بل كذبوا மாறாக அவர்கள் பொய் பேசுகிறார்கள் பிஸ்ஸாஅத்தி மறுமை நாளை கொண்டு வஅஅதனா நாம் அவர்களுக்கு எண்ணிவிட்டோம் லிமன் கذب பிஸ்ஸாஅத்தி யார் மறுமை நாளை பொய்ப்படுத்துகிறார்களோ சஈரா கொடிய நரக வேதனையை கொண்டு நாம் அவர்களுக்கு எண்ணி வைத்து விட்டோம். இதா ரஅத்துஹும் மின் மக்கானின் பஈத் தூரமான இடத்திலிருந்து அந்த நரகத்தை அவர்கள் பார்த்தால் சமீஉ லஹா அவர்கள் செவிமடுப்பார்கள் தகையுகம் வ ஸஃபீரா அந்த நரகத்தினுடைய கொதிக்கும் சத்தத்தை அவர்கள் செவிமடுப்பார்கள். ஸதகல்லாஹு அலீம். சூரத்துல் ஃபுர்கான் அத்தியாயத்தில் 11-12 வசனத்திற்கான விரிவுரை. கடந்த வசனங்களில் அல்லாஹ் தஆலா பல்வேறு விதமான விஷயங்களை அல்லாஹ் தஆலா சொல்லி வந்தார். குறிப்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை போன்ற மனிதராக தான் இருக்கிறார். அவர் எப்படி தூதுவராக ஆவார்? இன்னும் ஒரு தூதுவராக இருந்தால் அவருக்கு உணவு என்பது தனியாக கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அவருக்கு செல்வங்கள், தோட்டங்கள், துறவுகள் எல்லாம் தனித்தனியாக கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதாக அவர்கள் சொன்னார்கள். அதற்கு அல்லாஹ் தஆலா கடந்த வசனத்தில் பதில் சொல்லும் பொழுது, நீங்கள் நினைப்பதை விட பன்மடங்கு ஆற்றல் உடையவன் அல்லாஹ். அல்லாஹ் நினைத்தால், அவன் நாடினால் அவன் தோட்டங்களை ஆக்குவான். எப்படிப்பட்டது என்றால் அதற்கு கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அது மட்டுமல்ல, நீங்கள் நினைப்பதை விட மிக அழகான கம்பீரமான கோட்டைகளை அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆக்கியிருப்பான். ஆக இதுவெல்லாம் அல்லாஹ்விற்கு மிகவும் எளிதானது என்பதாக கடந்த வசனங்களிலே அல்லாஹ் சொல்லி காட்டினார். இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறார், அந்த காபிர்கள் நீங்கள் நபியாக இருப்பதற்காக வேண்டி அவர்கள் உங்களை எதிர்க்கவில்லை, உங்களை அவர்கள் மறுத்து பேசவில்லை. மாறாக அவர்கள் உங்களை பொய்ப்படுத்துவதற்குண்டான காரணம் அல்லாஹ் தஆலா எந்த காரணத்திற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அவர்கள் மறுக்கிறார்கள் என்பதை இங்கே பதிவு செய்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி பட்டம் கிடைப்பதற்கு முன்னால் வரை அவர்களை காஃபிர்கள் மட்டுமல்ல, முஸ்லிம்கள் மட்டுமல்ல, காஃபிர்களும் அனைத்து சமூகத்தாரும் அவர்களை அல் அமீன் நம்பிக்கையாளர் என்பதாக சொன்னார்கள். ஆனால் அவர்கள் எப்பொழுது அவர்கள் தன்னுடைய அந்த வஹதானியத்தை, இறை கொள்கையை எடுத்து ஓத ஆரம்பித்தார்களோ அப்பொழுதுதான் அவர்கள் திட்ட ஆரம்பித்தார்கள், இது போன்று பேச ஆரம்பித்தார்கள். ஆக இதற்கு அடிப்படை காரணம் என்ன என்பதை அல்லாஹ் இங்கே சொல்லும் பொழுது, பல் கதபு நபியே அவர்கள் உங்களை பொய்ப்படுத்துகிறார்கள். எதற்காக வேண்டி தெரியுமா? பிஸ்ஸாஅத்தி நீங்கள் மறுமை நாளை பற்றி பேசுகிறீர்கள். கியாமத் நாள் என்று ஒன்று இருக்கிறது என்பதை நீங்கள் பேசுகிறீர்கள். அவர்கள் என்னை ரப்பாக ஏற்றுக்கொள்கிறார்கள். இறைவன் அல்லாஹ் என்ற ஒரு இறைவன் இருக்கிறார். எப்படி லாத் என்ற ஒரு இறைவனோ, உஸ்ஸா என்ற ஒரு இறைவனோ, மனாத் என்ற இறைவனோ இருக்கிறதோ, அதுபோன்று இந்த இறைவர்களுக்கு தலைவராக உங்களுடைய அல்லாஹ் இருக்கிறார் என்பதை அவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள். ஆனால் எதை மறுக்கிறார்கள் என்றால், அவர்கள் மறுப்பதெல்லாம் மறுமை நாள், இந்த உலக வாழ்க்கை கொண்டுதான் நிஜம், மறுமை நாள் என்பது கிடையாது என்பதாக அவர்கள் மறுக்கிறார்கள். அதை நீங்கள் சொல்வதின் காரணமாக உங்களையும் சேர்த்து அவர்கள் புரளி பேசுகிறார்கள், உங்களை சில விதமான வார்த்தைகளாக திட்டுகிறார்கள் என்பதாக அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ் தஆலா யார் இது போன்று மறுமையை மறுக்கிறார்களோ அவர்களுக்கு உண்டான வேதனையை, தண்டனையை அல்லாஹ் இங்கே கூறுகிறார்.
நாம் முடிவாக்கி வைத்து விட்டோம், எண்ணி வைத்து விட்டோம். லிமன் கத்தப பிஸ்ஸாஅத்தி, மறுமை நாள் என்பதை யார் மறுக்கிறானோ, பொய் பேசுகிறானோ, இல்லை என்று அதை பறைசாற்றுகிறானோ, சஈரா சஈரா என்ற ஒரு கொடிய நரகத்தை அல்லாஹ் தஆலா பலவிதமான நரகங்களை வைத்திருக்கிறார். இந்த நரகத்தில் ஒரு நரகம் சஈரா என்ற நரகத்தை அல்லாஹ் தஆலா அவர்களுக்காக ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார் என்பதாக அல்லாஹ் இங்கே சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, அந்த சஈரா என்ற நரகம் எப்படிப்பட்டது என்பதை அல்லாஹ் தஆலா அடுத்த வசனத்தில் விவரிக்கும் பொழுது, இதா ரஅத்துஹும் மின் மகானின் பஈதின், தூரமான இடத்திலிருந்து அந்த சஈராவுடைய நரகத்தை அவர்கள் பார்த்தால், சமீஉ லஹா, எப்படி ஒரு குழம்பு கொதிக்கும் பொழுது கலகல என்று ஒரு சப்தம் வருகிறது அல்லவா, அதுபோன்ற சத்தத்தை அந்த சஈரா என்ற நரகம் கக்கும். அந்த சப்தத்தை அவர்கள், அந்த நரகவாசிகள் செவிமடுப்பார்கள் என்பதாக சொல்லுகிறார் அல்லாஹ். இந்த இடத்திலே மக்கானின் பஈத், தூரமான இடம் என்பதற்கு விவரத்தை சொல்லும் பொழுது பலவிதமான முஃபஸ்ஸிரீன்கள் பலவிதமாக இதற்கு விரிவுரை தருகிறார்கள். சொல்லுகிறார்கள் சில முஃபஸ்ஸிரீன்கள், அந்த சஈரா அந்த நரகத்தை அவன் செவிமடுக்கும் அந்த சப்தம் என்பது ஒரு மனிதன் ஒரு இடத்திற்கு பயணம் செய்வதற்கு 1000 வருடங்கள் ஆகும். அப்படிப்பட்ட தூரத்தில் ஒரு இடத்தில் இருப்பான். அந்த இடத்தில் இருக்கின்ற வேளையில் அந்த நரகத்தினுடைய உஷ்ணத்தையும் சப்தத்தையும் அவன் உணர்வான் என்பதாக சொல்லுகிறார்கள் முஃபஸ்ஸிரீன்கள். அது மட்டுமல்ல, ஒரு முறை அபூ வாயில் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, அதே போன்று ரபீ இப்னு ஹைஸம் ரலியல்லாஹு அன்ஹு, 3 நபர்களும் 3 சஹாபி பெருமக்களும் ஒரு தெருவில் செல்லுகிறார்கள். செல்லும் பொழுது ஒரு கொல்லன் பட்டறை வருகிறது. பட்டறை வந்தவுடன் அந்த கொல்லன் பட்டறையில் இரும்பு என்பது நெருப்பில் காய்ச்சப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அதை பார்த்து நின்றுவிட்டு கண்ணீர் விடுகிறார்கள். இது போன்றுதானே நாளை நரக நெருப்பில் அல்லாஹ் நம்மை போட்டு வாட்டுவான் என்பதாக. அதை பார்த்த மாத்திரத்தில் ரபீ இப்னு ஹைஸம் அப்படியே மயங்கி கீழே விழுகிறார்கள். கீழே விழுந்துவிட்டு சிறிது நேரம் கழித்து எழுந்திருக்கிறார்கள். எழுந்து திரும்பவும் 3 நபர்கள் செல்லுகிறார்கள். யூப்ரிட்டிஸ் நதிக்கரை ஓரத்தில் ஒரு கூடாரத்தை போன்று வைத்து நெருப்புகள் எரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற நெருப்பால் அதை பார்த்துவிட்டு அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு இந்த ஆயத்தை ஓதினார்கள். இதா ரஅத்துஹும் மின் மகானின் பஈதின் சமீஉ லஹா தகய்யுதன் வ ஸஃபீரா, அந்த நதிக்கரையில் அந்த நெருப்பினுடைய சப்தம் கடகட இந்த எரியக்கூடிய சப்தம் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டுவிட்டது. கேட்டவுடன் இந்த ஆயத்தை ஓதுகிறார்கள். இது போன்றுதானே நாளை மறுமையில் நீண்ட தொலைவில் இருக்கும் பொழுது நரகத்தினுடைய அந்த கொதிக்கும் சப்தம் அவருடைய காதில் விழுவுமே என்று அந்த ஆயத்தை ஓதியவுடன் மீண்டும் ரபீ இப்னு ஹைஸம் அந்த உணர்ச்சி பொங்க மயங்கி கீழே விழுகிறார்கள். அவர்களை தூக்கி கொண்டு வீட்டுக்கு செல்கிறார்கள். எழுந்திருக்கவே இல்லை. அவர்கள் நுகர் நேரம் ஆகிவிட்டது. நீண்ட நேரமாக அந்த மயக்கம் தெளியாமலேயே அந்த ஆயத்தினுடைய அச்ச உணர்வில் அவர்கள் மயக்கத்திலேயே கிடந்தார்கள் என்பதாக வரலாறுகளில் பார்க்கிறோம். ஆக நரகம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் தஆலா சில நபர்களுக்கு அந்த நரகத்திலிருந்து விடுதலை தருவான். அந்த நரகம் எப்படி இருக்கும் என்றால், அந்த நரகம் தன்னுடைய உஷ்ணத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கும். அந்த நரகம் ஒரு சப்தத்தை போடும். அல்லாஹ் தஆலா அந்த நரகத்தை பார்த்து கேட்பார், ஏன் இவ்வளவு சப்தமிடுகிறாய், என்ன ஆயிற்று உனக்கு என்பதாக கேட்பான் அல்லாஹ் தஆலா. அந்த நரகம் சொல்லும், யா அல்லாஹ், இது போன்ற ஒரு அடியாரை நான் அதாபு செய்து கொண்டிருந்தேன். அவர் கத்துகிறார், கதறுகிறார். அவரிடத்தில் கேட்டால் அல்லாஹ் என்னை மீண்டும் சொர்க்கத்தில் நுழைவிப்பானே என்று அந்த அடியார் சொல்லுகிறார். உடனடியாக அப்படியா, அப்படி என்னுடைய அடியான் சொன்னான், அவனை நீ விடுவித்து விடு என்பதாக முஸ்லிமானவராக இருந்தால், ஈமான் கொண்டவராக இருந்தால் அவரை விடுவித்து விடும் அந்த நரகம். அடுத்ததாக திரும்ப சிறிது நேரம் கழியும் ஒரு அடியார் நரக தீர்ப்பு செய்யப்பட்டவராக வருவார். அவரை பார்த்து அல்லாஹ் சொல்லுவார், ஏன் நரகத்திற்கு போகாமல் ஒன்றும் இருக்கிறாய் என்பதாக அல்லாஹ் கேட்பார். உடனடியாக அந்த அடியார் சொல்லுவார், கருணையான ரப்பே, நீ கருணையாளன் என்பதாக எங்கள் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்களே,
உன்னுடைய அதாவை விட உன்னுடைய கருணை மேலோங்கி இருக்கிறது என்பதாக நாங்கள் படித்திருக்கிறோமே, நாங்கள் அறிந்திருக்கிறோமே என்று அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வுடைய கருணையை பற்றி அவர் பேசுவார். உடனடியாக அல்லாஹ் தஆலா, ஆஹா, என்னுடைய கருணையை நீ இவ்வளவு விலகி வைத்திருக்கிறாயா என்று சொல்லி அல்லாஹ் தஆலா அவருடைய கருணையின் வெளிப்பாட்டால் தூக்கி அவரை சுவர்க்கத்தில் போடுவார். இன்னும் ஒரு மனிதர் வருவார். அவரை எப்படி ஒரு கழுதை கோதுமையை பார்த்தவுடன் கவ்வி அதை பிடித்து இழுத்துக் கொள்ளுமோ அதுபோன்று ஒரு மனிதர் அவரை பார்த்து நரகம் கவ்வி அவனை இழுத்துக் கொள்ளும் என்பதாக சில ஹதீசுகளில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். இப்னு மஸ்ஊத், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீசுகளை அறிவிக்கிறார்கள். ஆக நரகம் என்பது அவரை தீர்ப்பு செய்யப்பட்டு விட்டார், அவரை அந்த நரகம் கவ்வி இழுத்துக் கொள்ளும் என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள். ஆனால் ஒரு இடத்தில் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது, ருபமா யவத்துல் லதீன கஃபரு லவ் கானு முஸ்லிமீன், நரகத்தில் இதுபோன்று காபிர்கள் பிரசவிக்கும் பொழுது அந்த காபிர்கள் முஸ்லிம்களை பார்த்து, முஸ்லிம்கள் அதாவு செய்யும் சில நாட்கள் அவர்களுடைய தண்டனைக்காக அதாவு செய்யப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அந்த காபிர்கள் கேட்பார்கள், என்ன நீங்கள் அல்லாஹ் அல்லாஹ் என்று தானே சொல்லிக் கொண்டிருந்தீர்கள், உங்களையும் அல்லாஹ் இந்த நரகத்தில் தானே போட்டு வைத்திருக்கிறார் என்பதாக அந்த காபிர்கள் நையாண்டி செய்வார்கள். உடனடியாக அல்லாஹ் தஆலா சிறிது காலம் அவருடைய தவணை காலம் முடிந்தவுடன் தூக்கி அவர்களை சொர்க்கத்தில் அனுப்பிவிடுவார். அனுப்பிவிட்டதற்கு பின்னால் அவர்களை பார்த்து அந்த காபிர்கள் ஏற்றுவார்கள், ஆஹா, உங்களுடைய ரப்பு நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமா சொல்லிய ஒரே காரணத்திற்காக உங்களை சொர்க்கத்தில் போட்டு விட்டானே, நாங்களும் அந்த ஒரு கலிமாவை சொல்லியிருக்கலாமே என்பதாக அவர்கள் ஏற்றி கடைசியாக நரகத்தின் படுகொலியில் அவர்கள் தள்ளப்படுவார்கள் என்பதாக அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான். ஆக நரகம் என்பது சாதாரண விஷயம் அல்ல, அதை நாம் உணர முடியாது. அல்லாஹ் தஆலா அதனுடைய வர்ணனையை, அதனுடைய அதாபினுடைய கோரப்பிடியை அல்லாஹ் தஆலா அடுத்தடுத்த வசனங்களில் சொல்ல இருக்கிறார். அல்லாஹ் அவன் எதை அஞ்சி வாழ சொன்னானோ அந்த விஷயங்களை நாம் அஞ்சி அவனுடைய வசனங்களை விளங்கி வாழக்கூடிய தௌஃபீகை தந்தருள்வானாக.